நான் இத்தனை வருஷமா எங்க வீட்டுக்கே தெரியாம வச்சிருந்த இந்த பாக்ஸ்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை பத்தி நான் சில விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் எனக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் மட்டும்தான். நான் இந்த பாக்ஸ் வாங்குறதுக்காக ஒரு வருஷம் டெய்லி காலையில் 4 மணிக்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு அஷ்டாங்க யோகாலயால நைட்டு 9 மணி வரைக்கும் சுகாசனம் போட்டு உட்காந்து எங்களுடைய குருஜி சொல்ற எல்லா ஆன்மீக விஷயத்தையும் என்னுடைய மண்டக்குள்ள ஏத்திக்கிட்டு யோகா கிரியா பூஜை தியானம்னு அவர் இன்னும் சொல்ற எல்லா விஷயங்களும் செஞ்சு கடைசியா என்னோட கையில இந்த பாக்ஸை கொடுக்கும்போது அவர் சொன்னது, எக்காரணத்துக்கு ஒண்ணு இந்த பாக்ஸை ஒண்ணு தவிர வேற யாரும் பார்க்க கூடாது, இன்க்ளூடிங் உங்க வீட்டுல இருக்கவங்க கூட. அதுலயும் முக்கியமா இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு வேற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை இதுக்குள்ள இருக்கிறத உன்னை தவிர வேற யாராவது பார்த்தாங்கன்னா ஒரு இந்து மதத்துல ஒரு பசு கொள்றது பாவமான விஷயம். அதுலயும் காசில இருக்க 1000 பசுக்களை கொண்டா எந்த அளவுக்கு பாவமோ அந்த அளவுக்கான பாவம் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு ஒரு பயம் கொடுத்து தான் என் கையிலேயே கொடுத்தாரு. ஸோ அதுக்காகவே நான் எங்கள் வீட்டுக்கும் தெரியாமல் பார்த்துக்கிட்டேன். நான் டெய்லி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு கூட இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுனதில்லை. பட் அப்படி இருந்தும் இந்த பாக்ஸை எதுக்காக உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா அது இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்காது. இந்த சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரட்டும் அப்போ சொல்கிறேன். ஒருவேளை உங்களில் யாராவது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா